محمد رسول الله حي على الصلاة حول ولا حي على الصلاة حي على الفلاح حول ولا قوة حي على الفلاح حول ولا قوة الله أكبر الله أكبر لا الله إله إلا الله لا إله إلا الله اللهم صل على محمد وعلى آل محمد والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه الله الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله ولا تنازعوا وتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகும். புனிதமான ஜுமாவுடைய பர்தை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குதுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு மிக முக்கியமாக 3 தலையங்கங்கள் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 2 விஷயங்கள் மிக சுருக்கமாகவும் ஒரே ஒரு தலையங்கம் ஓரளவுக்கு நீளமாகவும் அந்த அடிப்படையில் திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு வசனத்தோடு இந்த செய்தியை ஆரம்பிப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்படி ஒரு செய்தியை சொல்கிறான். நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவனது ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அத்தோடு நீங்கள் உங்களுக்குள் பிணங்கிக் கொள்ளக்கூடாது, பிரிந்துவிடக்கூடாது, சண்டை போடுகின்ற ஒருவருக்கொரு ஏசி தீர்த்து கட்டுகின்ற பிரிந்து வாழுகின்ற ஒற்றுமையில்லாத சமூகமாக நீங்கள் மாறிவிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒற்றுமை இல்லாத மாறி மாறி ஒருவருக்கொரு ஏசிக்கொள்ளுகின்ற பிணங்கிக் கொள்ளுகின்ற ஒரு ஒற்றுமை இல்லாத சமூகமாக நீங்கள் இருந்தால் நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள்.
அது மாத்திரமின்றி உங்களுக்கென்று அல்லாஹ் தந்திருக்கின்ற சக்தி, கண்ணியம், கௌரவம், தைரியம், செல்வாக்கு எல்லாமே உங்களை விட்டும் போய்விடும். நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமைசாலிகளோடு இருக்கிறான் என்று இந்த வசனம் முடிக்கிறது. وَأَطِيعُوا اللَّهَ وَرَسُولَهُ وَلَا تَنَازَعُوا فَتَفْشَلُوا وَتَذْهَبَ رِيحُكُمْ وَاصْبِرُوا إِنَّ اللَّهَ مَعَ الصَّابِرِينَ. இந்த வசனத்தில் அல்லாஹ் 2 செய்தியை செய்யும்படியும் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள், ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒற்றுமை இல்லாத பிரிந்து வாழுகின்ற ஒரு சமூகமாக மாறிவிடக்கூடாது என்று 3 விஷயத்தை இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். என்றாலும் நேரம் போதாமையினால் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். எங்களுக்கு தெரியும், ரமதானுடைய மாதம் எங்களோடு கூட இருந்து எங்களை விட்டும் அது விடைபெற்று சென்று இன்றோடு 30 நாட்கள் தாண்டி இன்று முதலாவது பிரிந்து கொண்டிருக்கிறோம். ரமதானுடைய மாதம் வந்த பொழுது அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபட வேண்டும், ரசூலுடைய கட்டளைக்கு வழிபட வேண்டும், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசையோடு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு பள்ளிவாசல்கள் நிறைந்து வடிந்தன. பரலான சுபகத்துறைக்கு 2 சப்பு 4 சப்பாக மாறியது, 4 சப்பு 8 சப்பாக மாறியது, 8 சப்பு 10 20 சப்புகளாக மாறின. ரமதானுடைய மாதம் முடிந்து ஷவ்வால் பிறை கண்டு இன்று கிட்டத்தட்ட 29 நாட்கள் பூர்த்தியாக இருக்கிறது. எத்தனை சப்பு பள்ளிவாசல்களில்? அதே பழைய 2 சப்பு, அதே அந்த 1 சப்பு, அதே அந்த 3 சப்பு. ரமதானுடைய மாதத்தில் இருந்த பக்குவம் எங்களை விட்டு எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் சென்று விட்டது. 29 நாட்கள் தான் ரமதான் எங்களை விட்டு விடைபெற்று சென்றிருக்கிறது. ஆனால் நாங்களோ 29 கிலோமீட்டர் பள்ளிவாசலை விட்டும் பலரை காண முடியாமல் இருக்கிறது. எனவே குதுபா பிரசங்கத்தின் 3 தலைவர் முதலாவது பகுதி, ரமதானுடைய காலத்தில் நாம் அடைந்த பயிற்சிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை பாதுகாப்போம் இன்ஷா அல்லாஹ். சுய விசாரணையின் அடிப்படை ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமே. ரமதானுடைய மாதம் முடிந்து அது எங்களை விட்டு விடைபெற்று சென்று 29 நாட்கள் கடந்து சென்றிருக்கிறது. இந்த 29 நாட்களும் இமாம் ஜமாஅத்தோடு சுபஹ் நான் தொழுதேனா? லுஹர் நிலை என்ன? அசர் மக்ரிப் இஷா நிலை என்ன? அவரவரை கேட்டு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதே போல ரமதானுடைய மாதம் வந்த பொழுது அல் குர்ஆனை திறந்தோம், அதை சுமந்தோம், விரித்தோம், ஓதினோம், நெஞ்சோடு அணைத்தோம், முத்தமிட்டோம், சுமந்து சென்றோமே. ரமதானுடைய காலம் முடிந்து 29 நாட்கள் விடைபெற்று இந்த பிறை 1 இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பக்கத்தை ஓதி இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓதி இருந்தாலும் 29 பக்கம் முடிந்திருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு அரை பக்கம் ஓதி இருந்தாலும் அரைவாசி ஜுஸ்வான் ஓதி இருப்போம். சில நேரம் ஒரு பக்கம் கூட ஓத பாக்கியம் சிலர் கிடைத்திருக்காரு. சிந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமதான் எங்களை விட்டும் பிரிந்து சென்றாலும் மௌத்து வரை அந்த பயிற்சிகளை பாதுகாப்போம் என்பதுதான் இந்த குதுபா பிரசங்கத்தில் 3 தலையங்கங்களில் முதலாவது பகுதி. ஒரு செய்தியை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மிக முக்கியமான சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் சொல்கிறார்கள், காலலி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? லா தகுன் மிஸ்ல ஃபுலானி, இன்னாரை போன்று நீ இருக்கக்கூடாது. அவர் களவெடுத்தாரா? கொள்ளையடித்தாரா? விபச்சாரம் செய்தாரா? வட்டி எடுத்தாரா? சுப்ஹானல்லாஹ். பின்னால் பாருங்கள், அவர் செய்த குற்றம் என்ன? அவர் குற்றம் செய்யவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை, பெரிய பாவம் செய்யவும் இல்லை. ஒரு மிக விசேஷமான அமலை விட்டார், அவ்வளவுதான். லா தகுன் மிஸ்ல ஃபுலானி, இன்னாரை போன்று நீ இருக்கக்கூடாது. அவர் செய்த குற்றம் அல்லது குற்றமாக நாம் நினைக்கிற செய்தி என்ன தெரியுமா? ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இந்த வணக்கம் எது? கான யகூமுல் லைல ஃபதரக கியாமல் லைலி, ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். அவர் யார் தெரியுமா? இரவு நேரத்தில் நின்று தொழுதார், திடீரென விட்டு விட்டார். தொடர்ந்தேர்ச்சியாக இந்த சுன்னத்தான விசேஷமான இபாதத்தை செய்வதை விட்டு கைவிட்டு விட்டார். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இபாதத்தாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். அஹப்புல் அமாலி இலல்லாஹ்,
அதுவமுஹா வைன் அல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, தொடர்ந்து செய்யப்படுகின்ற இபாதத் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். எனவே ரமதானுடைய காலம் வந்த பொழுது 1 மணிக்கு வந்தோம், 2 மணிக்கு வந்தோம், 1 மணிலிருந்து 3 மணி 3:30 மணி கியாமத்தில் ஈடுபட்டோம். சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விட்டு ரமதான் முடிந்து சுபகம் இல்லை, சுபக இமாம் ஜமாத்தும் இல்லை. சில நேரம் சுபகே இல்லை, இமாம் ஜமாத் வேறு விஷயம். அவர் லுஹருக்கு வந்து தக்பீர் கட்டுவார் சுபகத்தோட, அசருக்கு வந்து தக்பீர் கட்டுகிறார், இஷாவுக்கு வந்து தக்பீர் கட்டுகிறார், சுபகு கலா. சரியா? இது இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம், ரமதானுடைய பயிற்சிகள் பாதுகாக்கப்படட்டும். அல்லாஹ் தஆலா அத்தனை பேருக்கும் ஒரு புரிவானார். இப்பொழுது நான் 2வது தலையங்கம் கொஞ்சம் நீளமானது, அதை பேசிவிட்டு 3வது தலையங்கத்தை சுருக்கமாக பார்ப்போம். அதுதான் அல்லாஹ்விடம் இறைஞ்சுவது என்ற ஒரு பகுதி. இதை துஆ என்று சொல்லுகிறோம். அல் குர்ஆனில் எப்படி சொல்லுகிறது என்பதை பாருங்கள். உமது இரட்சகன் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்கிறான், உமது இரட்சகனாகிய அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடம் நீங்கள் கேட்பீர்களாக, நான் உங்களுக்கு பதில் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக யாரெல்லாம் என்னிடம் கேட்பதை விட்டும் பெருமை அடித்துக் கொண்டு கர்வமாக இந்த பூமியில் நடந்து கொள்கிறார்களோ கூடிய சீக்கிரம் அவர்கள் நரகத்தில் நுழைந்து விடுவார்கள் என்று சூரா காஃபிர் 60வது வசனம் சொல்லுகிறது. وَقَالَ رَبُّكُمُ ادْعُونِي أَسْتَجِبْ لَكُمْ إِنَّ الَّذِينَ يَسْتَكْبِرُونَ عَنْ عِبَادَتِي سَيَدْخُلُونَ جَهَنَّمَ دَاخِرِينَ وَقَالَ رَبُّكُمُ ادْعُونِي உமது இரட்சகனாகிய அல்லாஹ் கூறுகிறான், உதுஊனி என்னிடம் கேளுங்கள், அஸ்தஜிப் லக்கும் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன், என்னை அழையுங்கள் உங்களுடைய அழைப்புக்கு நான் பதில் கூற தயாராக இருக்கிறேன். இன்னல்லதீன நிச்சயமாக யஸ்தக்பிரூன அன் இபாததி என்னிடம் கேட்பதை விட்டும் யாரெல்லாம் பெருமை அடித்து கர்வத்தோடு நடந்து கொள்கிறார்களோ சயதுகுலூன ஜஹன்னம அவர்கள் கூடிய சீக்கிரம் அவசரமாக நரகத்தில் நுழைந்து விடுவார்கள் என்று ஒரு எச்சரிக்கை செய்கின்ற ஒரு வசனம் அல் குர்ஆனில் இருக்கிறது. அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், கேட்பதை அவன் விரும்புகிறான், கேட்கும்படி தூண்டுகிறான். நாம் கேட்டோமா? கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்கள் செய்கின்ற இபாதத்துகளிலே செயல்பாடுகளிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் கண்ணியமாக கௌரவமாக கருதப்படக்கூடிய செய்தி இருக்குமானால் அது துஆ தான். லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மின துஆ துஆவை விட அல்லாஹ்விடத்தில் சங்கையான ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சில நேரம் நாம் இபாதத்து என்று சொல்லும் பொழுது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, சதகா, திலாவத்துல் குர்ஆன், ஸலவாத் ஓதுவது போன்ற விஷயங்களை இபாதத்து என்று நாம் அதிகமான நேரம் அதை ஒதுக்குவோம். துஆ சுப்ஹானல்லாஹ் அத்துஆ ஹுவல் இபாதா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ என்பதே இபாதத்து தான். இபாதத்துக்கு என்று நாம் 1 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் அரை மணித்தியாலம் ஒதுக்குவது போல துஆவுக்கு நேரத்தை ஒதுக்குகிறோமா? சின்ன ஒரு கேள்வி. முஹாசபத்துன் நஃப்ஸ் அவரவரை கேட்டு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வெள்ளிக்கிழமை சுமார் காலை 4:30 மணின்னு வைத்துக் கொள்ளுங்கள், 4:30 வைத்துக் கொள்ளுங்கள். 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30 7 மணித்தியாலம். இந்த 7 மணித்தியாலத்தில் அல்லாஹ்விடம் துஆ கேட்க எத்தனை நிமிஷத்தை ஒதுக்கினோம்? எத்தனை நிமிடத்தை ஒதுக்கினோம்? ஒதுக்கினோமா? சில நேரம் சுபஹ் தொழுதிருப்போம், ஆனால் துஆ கேட்டிருக்க மாட்டோம். சுபஹ் தொழுதிருப்போம், தொழுதோடு எழும்பி ஓடி இருப்போம். இமாம் ஜமாத்தோடு தொழுதிருப்போம், எழும்பி ஓடி டெலிஃபோனை அமைத்திருப்போம். வாய்ஸ் கட்டு வந்திருக்குமா, ஏதாவது யூடியூப் பார்க்க வேண்டுமா, ஏதாவது வாட்ஸ்அப் வந்திருக்குமோ, இதைத்தான் கவனம் கொடுக்கிறோமே தவிர தொழுது முடித்தவுடன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து 2 நிமிஷம், ஒரு 6 நிமிடம், ஒரு 10 நிமிடம் அல்லாஹ்விடம் கேட்க சில நேரம் நாம் நேரம் ஒதுக்க மாட்டோம். ஒதுக்குவோம் இன்ஷா அல்லாஹ், அதுவும் இபாதத்து தான். எனவே தொழுகைக்கு 2:30 மணித்தியாலம் ஒதுக்குகிறோம். கிட்டத்தட்ட 24 மணித்தியாலங்களிலே ஒரு தொழுகைக்கு அரை மணித்தியாலம் என்று வைத்து பார்ப்போம். அரை மணித்தியாலம் போகாது, அரை மணித்தியாலம் என்றே வைப்போம். உதாரணத்துக்கு கடையை மூடிவிட்டு வந்து தொழுது உழு செய்து பள்ளியில் வந்து தொழுது விட்டு செல்ல அரை மணித்தியாலம் என்று வைத்துக் கொண்டாலும் 5 நேர தொழுகைக்கு 2:30 மணித்தியாலம். 2:30 மணித்தியாலம் தொழுகைக்கு ஒதுக்கிய நாம் துஆவுக்கென்று ஒரு நாள் எத்தனை நிமிஷம் ஒதுக்கினோம்?
இன்ஷா அல்லாஹ் ஒதுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் துஆ என்பது மிக முக்கியமான இபாதத் என்பதை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தருகிறார். இப்பொழுது நான் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறேன். துஆ என்பது எவ்வளவு விசேஷமாக என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது லா தஅஜிது பித்துஆஇ ஃபஇன்னஹு லன் யஹ்லிக மஅத் துஆஇ அஹதுன். துஆ கேட்பதில் நீங்கள் பலவீனம் அடையாதீர்கள். ரசூல் சொல்கிறார், துஆ கேட்பதில் நீங்கள் பலவீனம் அடைந்து விடாதீர்கள், ஏனெனில் துஆ கேட்போர் எவரும் அழிவை சந்திக்கவே மாட்டார்கள் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமின்றி துஆவை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன சிறப்புகளில் ஒன்று, துஆவாகிறது வந்துவிட்ட துன்பத்தையும், கவனித்துக் கொள்ளுங்கள், இறங்கிய துன்பம், ஒரு ஃபெமிலிக்கு ஒரு துன்பம், தன் நபருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஊரில் இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை, இந்த உலகத்துக்கு இறங்கிவிட்ட வந்துவிட்ட ஒரு பிரச்சனை அல்லது வரவிருக்கும் பிரச்சனை, சுப்ஹானல்லாஹ், வந்துவிட்ட ஒரு துன்பத்தை வரவிருக்கும் ஒரு துன்பத்தை நீக்கி பயனளிக்க துஆ நிச்சயமாக கைகூடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆவை பாருங்கள், ஹதீஸை பார்ப்போம். காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்துஆஉ யன்ஃபஉ மிம்மா நஸல வ மிம்மா லம் யன்ஸில் வ இன்னல் பலாஅ ல யன்ஸிலு ஃபயதலக்காஹு துஆஉ ஃபயஅதலிஜானி இலா யௌமில் கியாமா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆவானது நிச்சயமாக வானத்திலிருந்து இறங்கும் சோதனைகளை கியாமத்துடைய நாள் வரும் வரை இடை மறைத்து தடுத்து விடுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சொந்த மனிதனுக்கு பிரச்சனையா, குடும்பத்துக்கு பிரச்சனையா, ஒரு ஊருக்கு ஒரு சோதனையா, ஒரு நாட்டுக்கு சோதனையா, பலஸ்தீன மண்ணிலே மக்கள் பிரச்சனைப்படுகிறார்களா, சுபஹான், எல்லா விஷயத்துக்கும் துஆ என்ற ஆயுதம் மிக முக்கியமானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். உலகத்திலே சில விஷயத்தை வெளிப்படையில் பார்க்கும் பொழுது அசாத்தியம் நினைப்போம், சாத்தியமற்றது நினைப்போம். அரபியிலே முஹால்னு சொல்லுவார்கள். முஹால், முடியாது, முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை, எப்படி முடியும்? வெளிப்படையில் பார்த்தா முடியவே முடியாது. உதாரணத்துக்கு பிள்ளை பாக்கியம், உதாரணம் பார்ப்போம். கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருவருக்கு குழந்தை கிடைக்குமா? ஸ்ரீலங்காவில் வைத்தியம் செய்தார், இந்தியாவுக்கும் போனார், அமெரிக்காவும் போக விசா எடுத்திருக்கிறார். எந்த நாட்டுக்கு சென்று எத்தனை கோடி செலவழித்தாலும் அல்லாஹ் நாடாத வரை அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 86 வயதாகிறது. 86 வயதில் முதிர்ந்து விட்டார். இனி வெளிப்படையில் பார்த்தால் குழந்தை கிடைக்க முடியாது என்று உலகம் சொல்லும், அறிவு சொல்லும், நமது ஆய்வு சொல்லும். ஆனால் அல் குர்ஆன் என்ன சொல்கிறது பாருங்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எண்ணினார்கள், நான் அல்லாஹ்வுடன் கேட்பேன், அல்லாஹ்வுக்கு முடியும். வெளிப்படையில் அசாத்தியமானதை அல்லாஹ்வுக்கு முடியும், அல்லாஹ்வுடன் கேட்பேன், அது சாத்தியமாகும் என்ற நம்பிக்கையோடு கேட்ட துஆவை அல் குர்ஆன் சொல்கிறது. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். ரப்பி, என்னுடைய ரப்பே, ஹப்லி மினஸ் ஸாலிஹீன, எனக்கு சாலிஹான சந்ததியை, குழந்தையை தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். 86 வயது என்றால் மனைவிக்கு சுப்ஹானல்லாஹ், அவர் மலடி என்று கருதும் அளவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை. அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். சாந்தமான, அமைதியான ஒரு குழந்தையை, ஒரு பிள்ளையை அவருக்கு நாம் நன்மாராயமாக கூறினோம். வயது தடையானதா? உலக ஆய்வு அறிவு தடை போட்டதா? அந்த துஆ சாதித்து காட்டியது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து பிறந்த வரலாறு ஹஜ்ஜி பெருநாளிலே முழுமையாக கேட்டிருப்போம், அல்லது எதிர்வரக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளிலே கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இதே போல ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு எந்த வாரிசும் இல்லாமல் போகுமோ, நான் வயசாளியாகிவிட்டேனே, வயது முதிர்ந்து விட்டது, எனது முடிகளெல்லாம் நரைத்து வெள்ளையாக இருக்கிறது, எலும்புகளெல்லாம் பலகீனப்பட்டு விட்டது, உடைய மனைவியும் வயது கூடி மலடி கிளவி என்று சொல்லும் பருவத்தை அடைந்திருக்கிறார். இந்த நிலையில் எனக்கு குழந்தை கிடைக்குமா? ரப்பி இன்னி வஹனல் அம்ரு மின்னி வஷ்தஅல الرأس شيبا ولم أكن بدعائك
دعائك رب شقيا. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள். அசாத்தியமான ஒன்று வெளிப்படையில் சாத்தியமாகுது. எப்படி பாருங்கள். وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتِ امْرَأَتِي عَاقِرًا فَهَبْ لِي مِنْ لَدُنْكَ وَلِيًّا. வார்த்தைக்கு வார்த்தைக்கு நான் தர்ஜுமாவை பார்ப்போம். يَرِثُنِي وَيَرِثُ مِنْ آلِ يَعْقُوبَ وَاجْعَلْهُ رَبِّ رَضِيًّا. இதான் அவர் கேட்ட துஆவுடைய வார்த்தைகள். என் இறைவனே, எனது எலும்பு பலவீனம் அடைந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். எலும்பு பலவீனம் அடைந்து விட்டது. எனது தலைமுடியும் நரைத்து விட்டது. வெளிப்படையில் பார்த்தால் குழந்தை பாக்கியமே கிடைக்காதுன்னு உலகமும் சொல்லும், ஆய்வும் சொல்லும், ஆராய்ச்சியும் சொல்லும், மனிதனே சொல்லுவான். எனது மனைவியும் மலடியாக இருக்கிறாள். 3 விஷயத்தை பார்ப்போம். இந்த நிலையில் நான் பிள்ளை பாக்கி மற்றவனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு வாரிசு இல்லாது போகுமோ என நான் பயப்படுகிறேன். இப்படி துஆ கேட்க அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். தொடர்ந்து என்ன நடந்தது? யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம் இஸ்முஹு யஹ்யா லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியாவே என்று நாம் அழைத்தோம். ஒரு ஆண் குழந்தை உமக்கு நாம் நற்செய்தியாக கூறுகிறோம். அவரது பெயர் யஹ்யா என்று இருக்க வேண்டும். இதற்கு முன்னர் இப்பெயரை எவருக்கும் சூட்டப்பட்டதாக நாம் ஆக்கவில்லை. உலகத்தில் பிறந்த யஹ்யா என் பெயர் சூட்டப்பட்ட ஒரே ஒரு நபர் அவராகத்தான் இருந்தார் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லித் தருகிறார். வெளிப்படையில் அசாத்தியம் என்று என்னென்னலாம் எண்ணுகிறோமோ அனைத்தையும் சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு துஆ தான் என்பதை இந்த வசனங்களாம் சொல்லுவது போல இன்னொரு விஷயத்தை பார்த்துவிட்டு அடுத்த தலையங்கத்தின் பக்கம் நகர்வோம் இன்ஷா அல்லாஹ். நேரம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நபி. நோயினால் பாதிக்கப்பட்டவர், நோயினால் பீடிக்கப்பட்டவர். அந்த நோயை பற்றி பல வகையான கருத்துக்கள் இருந்தாலும் அல் குர்ஆனை சொல்லுகிறது அவருக்கு நோய் இருந்தது என்று சொல்லுகிறார். அந்த நோய் எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் இங்கு நம்ம ஆய்வு செய்வதை விட அவர் மிகப்பெரிய சோதனைக்கு முகம் கொடுத்தார் என்பதை இந்த வசனங்களே சொல்லித்தார்கள். அவர்கள் துஆ கேட்கிறார் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், எனக்கு சோதனை என்னை பீடித்துக் கொண்டது. நீ அர்ஹமுர் ராஹிமீன், இரக்க காட்டுபவர்களே மிக இரக்கமானவனாக இருக்கிறாய். நீதான் எனக்கு இந்த பயங்கரமான சோதனையிலிருந்து உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் அவர் துஆ கேட்க ஆரம்பிக்கிறார். அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الراحمين. وَأَيُّوبَ, மேலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இத் நாதா ரப்பஹு, தம் இரட்சகனாகிய அல்லாஹ்வை அழைத்து, அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, எனக்கு சோதனை என்னை பீடித்துக் கொண்டது, நோய் என்னை பீடித்துக் கொண்டது, சோதனைக்கு நான் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், பரவராக சோதனைகளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன, இரக்கம் காட்டுபவர்களிலே மிக இரக்கமானவர் என்று அல்லாஹ்விடம் கூற, அல்லாஹ் தஆலா தண்ணீரையே மருந்தாக்குகிறார். அவருக்கு தண்ணீரையே அல்லாஹ் மருந்தாக்கி அதனை அவரின் கால் பாதங்களின் கீழிருந்து வெளியாக்கி அல்லாஹ் குணமடைய வைத்தார். இந்த ஆயத்தை பாருங்கள். ஒரு கோபெரிஜினிக ஹாதா முக்தஸலும் பாரிதும் வஷராப். உமது காலால் பூமியில் அடிப்பீராக என்று நாம் சொன்னோம். காலால் பூமியில் அடிப்பீராக என்று நாம் சொன்னோம். குளிர்ச்சி மிக்க குளியலிடமும் குடிநீரும் இதோ இருக்கிறது என்று நாம் சொன்னோம். இவ்வாறு நபிமாருடைய வரலாறுகள் தாராளம் ஏராளம். எல்லா நிலையிலும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு சுகம் கொடுக்கப்பட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் அல் குர்ஆன் பேசுகிறது. இதையெல்லாம் ஏன் அல் குர்ஆன் பேசுகிறது என்று பார்த்தால் உலகம் அழியும் வரையில் துஆவால் சாதிக்கலாம் என்பதை சொல்கிறது. இது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை வருஷங்கள் இந்த சமூகத்திலே பாடுபட்டார்கள். 950 வருஷம் என்று சொல்கிறார். அவர்கள் பலவாறாக சோதனைக்கு முகம் கொடுத்து
அல்லாஹ்விடம் துஆ கேட்டு ஒரு கப்பலை அல்லாஹ் கட்டும்படி சொல்ல மிக நீளமான வரலாறு. கடைசியாக அவர்கள் துஆவின் மூலமாக அல்லாஹ் அவரை பாதுகாத்த வரலாறு அல் குர்ஆன் இருக்கிறது. இப்படி 25 நபிமார்களுடைய வரலாறுகள் சுருக்கமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் துஆ என்ற அந்த இபாதத்தை இபாதத்தாக கருதுவோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு குறைந்த பைத்தம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிடம், ஒரு 30 நிமிடம் துஆவுக்கென்று ஒதுக்குவோமே, அது இபாதத் இல்லையா? அது வெறுமனே அது உட்கார்ந்து விட்டு வெறும் 2 வார்த்தையை சொல்லிவிடுச்சுன்னா போதுமா? துஆ கிப்லாவை முன்னோக்குவோம் இன்ஷா அல்லாஹ். 2 ரக்காத்தை தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை இறைஞ்சுவோம். அக்ரபு மா யகூனு அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்கள் தான் இருக்கும் நிலையிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நிலை சுஜூதில் இருக்கும் நிலையாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாக்ஸிரு ஃபீக துஆ, அந்த நிலையில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை கேட்பீராக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே துஆ தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கிறது, தொழுகைக்கு வெளியேயும் இருக்கிறது. தஹஜ்ஜுதுடைய நேரம் ஐயு துஆஇ அஸ்மஉ யா ரசூலல்லாஹ். மனிதர்கள் கேட்கின்ற துஆவிலே அல்லாஹ்விடம் மிக விசேஷமாக அவசரமாக அங்கீகரிக்கப்பட தகுதியான துஆ எது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 நேரம் இருக்கிறது. இரவினுடைய கடைசி பகுதி தஹஜ்ஜுதுடைய நேரம் சொல்கிறோம், சஹருடைய நேரம் சொல்கிறோம். ரமதானுடைய மாதம் வந்த பொழுது அதிகமான ஒரு கண் அந்த நேரம், ஷவ்வால் மாதம் வந்ததோடு அந்த நேரம் இல்லாமல் போகிறது பலருக்கு. அந்த நேரம் சஹருடைய நேரம். அந்த சஹருடைய நேரத்தில் கேட்கப்படும் துஆ மிக விசேஷமாக அவசரமாக அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், சோதனை முகம் கொடுத்திருந்தாலும், எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள்லாம் சொல்லித் தருகிறது. இரண்டாவது துபுர குல்லி ஸலவாத் மக்தூபாத், தொழுகையினுடைய பிந்திய நேரம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை இதை பற்றி அறிஞர்கள் 2 விதமாக பேசுவார்கள். தொழுகைக்கு பிந்திய நேரம் என்று சொன்னால் ஒன்று தொழுகையினுடைய அத்தஹியாத்துடைய இருப்பு, சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இருக்கிற கடைசி அத்தஹியாத்து இடத்தை சொல்லுவார்கள். இன்னும் சில அறிஞர்கள் தொழுகைக்கு பிறகு என்று சொல்லுவார்கள். எப்படியோ தொழுகையோடு சம்பந்தப்பட்ட துஆ மிக விசேஷமாக அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை இந்த வசனங்கள் இங்கு சொல்லி தருகின்றன. இப்பொழுது நாம் அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்திக்கு வருவோம். அதாவது நாம் கேட்கின்ற துஆக்கள் யாருக்காக கேட்கப்பட வேண்டும்? பல இருக்கின்றன. தனக்காக, தன்னுடைய தாய் தந்தையருக்காக, தனக்கு கல்வியை ஊற்றி தந்த அப்படி ஆசான்களுக்காக, அது பாடசாலை கல்வியாக இருக்கட்டும், குர்ஆன் மദ്രஸா கல்வியாக இருக்கட்டும், அது ஸ்கூல் கல்வியாக இருக்கட்டும், அ என்று சொன்ன ஒருவராக இருந்தாலும் சரி, பா அலிப் என்று சொல்லி தந்த ஒரு ஆசானாக இருந்தாலும் சரி, மௌத்து வரையில் அவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், உள்ளத்தால் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், கௌரவப்படுத்தப்பட வேண்டும். எல்லா நிலையிலும் அவருடைய கண்ணியம் கௌரவம் கலந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அவரை கண்டால் ஒரு வகையான கண்ணியம் கலந்த பயம் ஏற்பட வேண்டும். அவர் ஆசான், அவர் உஸ்தாத், எனக்கு படித்து தந்தவர், கல்வி கற்று தந்தவர். இப்படி துஆ யாருக்கு கேட்க வேண்டும் என்று பலரை பற்றி சொல்ல முடியும். ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, மௌத்தாகி கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்காக துஆ கேட்கும். குறிப்பாக எங்களை விட்டும் பிரிந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெற்றோர்கள், உம்மா அல்லது பாப்பா அல்லது சகோதரர்கள், சகோதரிகள், சாட்சி, பெரியம்மா, பெத்தம்மா, உம்மும்மா, சுபஹானல்லாஹ், வாப்பும்மா, இப்படி எத்தனையோ பேர் எங்களை விட்டும் மன்னரைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய நிம்மதிக்காக, பாவ மன்னிப்புக்காக, அவருடைய சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கைக்காக எப்பொழுதுமே துஆ கேட்டது. எங்களுக்காக மட்டும் துஆ கேட்டால் போதுமா? ஒரு சஹாபி வந்தார், ரசூலுல்லாஹ் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அவசரமாக அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆக்களில் மிக விசேஷமான துஆ எது? இன்ன அஸ்ரா துஆஇ இஜாபத்தன் தஅவத்து காயிபி துஆஇ. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறைவிலே இருக்கின்ற ஒரு மனிதருக்காக நாம் கேட்கின்ற துஆ அவசரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஅவத்துல் மர்இல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதர் துஆ கேட்கிறார், லி அஹீஹி பி லஹரில் கைபி, மறைவாக
மறைவான இருக்கிறார். பலஸ்தீன பூமியிலே மக்கள் மறைந்து வாழ்கிறார்கள். கணக்கு தெரிகிறதா? வெறும் லைவின் மூலமாக காண்கிறோம், அது தொலைக்காட்சி மூலமாக பார்க்கிறோம், வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கிறோம். அது தவிர நேரடியாக பார்த்தோமா? எங்களுக்கு தூரத்திலே மறைந்து மக்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரசூல் சொல்வதை பாருங்கள், தாவத்துல் மர்இல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதர் துஆ கேட்கிறார், அஹீஹி பில்லஹ்ரில் கைபி, மறைவான இடத்திலிருந்து மறைவான சகோதரர்களுக்காக இவர் துஆ கேட்கிறார். முஸ்தஜாபத்துன், அது நிச்சயமாக கபூல் செய்யப்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். இந்த ராசிஹி மலக்குன் முவக்கலுன் பிஹி, அடுத்தவருக்காக துஆ கேட்கும் பொழுது என்ன பாக்கியம் தெரியுமா? டபுள். டபுள். ஒன்று அந்த மக்களுக்கு பாக்கியம் கிடைக்கும், இரண்டாவது இவருக்கு நன்மை கிடைக்கும். ஹதீஸை பாருங்கள், இந்த ராசிஹி மலக்குன் முவக்கலுன் பிஹி, ஒரு மலக்கு சாட்டப்படுகிறார், இவரோடு இருப்பார். குல்லமா தாலியாஹிஹி ஆலல் மலக்குல் முவக்கலு பிஹி ஆமீன் வலக பிமிஸ்லின், ரவாஹு முஸ்லிம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் என்னென்ன துஆவை அந்த மக்களுக்காக கேட்போமோ, அடுத்த மனிதர்களை கேட்போமோ, எங்களோடு இருக்கின்ற அந்த மலக்கு சொல்லுவார், ஆமீன் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக, வலக பிமிஸ்லின், அவருக்கு என்னென்னவெல்லாம் கேட்கிறாரோ அதே போல் இவருக்கும் பாக்கியங்களை கொடுப்பாயாக, இவருடைய பிரச்சனை நீக்குவாயாக, ஹலாலாக நிறைவேற்றி கொடுப்பாயாக என்று ஒரு மலக்கு அடுத்தவருக்காக துஆ கேட்கும் பொழுதோ ஒரு மலக்கே எங்களுக்கு ஆமீன் சொல்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே துஆ என்பது வெறும் எங்களுக்காக மட்டுமல்ல, பிறருக்காகவும் சேர்த்து என்பதை இந்த வசனங்கள் சொல்லித் தருகின்றன. இன்னும் பல செய்திகள் சொல்ல ஞாபகம் இருந்தாலும் நேரம் இடம் தராத காரணத்தினால் நம் மூன்றாவது தலையங்கத்தை மட்டும் சுட்டி காட்டிவிட்டு இந்த குத்துபாவை முடிக்க விரும்புகிறேன். அதுதான் சென்ற 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் திகதியிலிருந்து சர்வதேச மட்டத்திலே பேசு பொருளாக மாறியிருக்கின்ற அந்த பலஸ்தீன விவகாரம். சுருக்கமாக சொல்லுவதானால் 76 வருஷங்களாக கிட்டத்தட்ட சுமார் இந்த பலஸ்தீன பூமியிலே அழுகுரல்களையும் கதறல்களையும் கொலைகளையும் கொள்ளைகளையும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் ஆக்கிரமிப்பையும் தவிர அந்த முஸ்லிம் சமூகம் நல்ல ஒரு செய்தியை காணவில்லை. எத்தனை வருஷம்? சுமார் 76 வருஷங்கள். திடீரென சிறுவர்கள் பெரியவர் ஆண் பெண் எந்த வித்தியாசமும் இன்றி கொலை செய்யப்படுவது ஒரு பக்கம் இருக்க, கைது செய்யப்படுவது, ஒருவர் சொன்னார், சிறை கைதி என்று சொல்லுவதை விட அது சித்திரவதை முகாம் என்று சொல்லுங்கள் சொன்னார். நம்ம பாதுகாக்க வேண்டும். சிறை கைதிகள் சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்களே, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? வாழ்ந்து கொண்டு இருப்பார்களா? இன்னொரு செய்தி ஞாபகப்படுத்துகிறேன். ஞாபகம் வருகிறது. ஒரு சிறுவன் சொன்னான், சிறையில் என்னை அந்த அநியாயக்கார யகூதிகள் கூட அடைத்திருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அவர் வெளியிடப்பட்டார். அந்த பிள்ளை சொன்ன செய்தியில் தெரியுமா? சிறுவன் என்று கூட பார்க்காமல் கையை உடைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அதிகமாக சொல்ல தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் எனது பொறுப்பு என்ன தெரியாதுன்னு சொல்லலாமா? உலகமே என்று பார்த்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 210 215 நாட்களுக்குள் 35,000 பேரை கொண்டு குவித்து விட்டு 70,000க்கு மேற்பட்ட ஊனமுட்டு இருக்கும் நிலையிலே பல்லாயிரக்கணக்கான கைதிகள் சிறையிலே அடைக்கப்பட்டு அநீதிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் நாம் சிரித்துக் கொண்டும் சந்தோஷப்பட்டுக் கொண்டும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, இதற்கு எந்த பொறுப்பும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நாடு பொறுப்பு இருக்கிறது. பார்ப்போம். சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது பொறுப்பு என்ன தெரியுமா? ஏற்கனவே சொன்னது போல எல்லா நிலையிலும் அந்த மக்களுக்காக துஆ கேட்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம், ஒரு அரை மணித்தியாலத்தை ஒதுக்கி அந்த மக்களுக்காக மட்டும் கேட்போமே. 24 மணித்தியாலம் இருக்கிறது. 11.5 மணித்தியாலம் அல்ல, 24 மணித்தியாலம், 23.5 மணித்தியாலத்தை விட்டுவிட்டு ஒரு அரை மணித்தியாலம் அந்த மக்களுக்காக துஆ கேட்போம். அப்படியானால் இந்த ஸ்ரீலங்காவிலே வாழ்கிற 20 லட்சம் பேர் இருக்கிறோம். 20 லட்சம் பேருடைய துஆவை அல்லாஹ் கேட்க மாட்டானா? 20 லட்சம் பேரில் ஒருவருடைய துஆ கபூலாக மாட்டாதா? உலகத்திலே வாழ்கிற 750 கோடி சுமார்
மூணில் ஒன்று 250 என்று வையுங்கள். 250 கோடி பேர் இந்த மக்களுக்காக இறைஞ்சினா அல்லாஹ் ஒருவருடைய துவாவை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டானா? கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த மக்களுக்காக கேட்போம். கேட்பது கடமை, மிக முக்கியம். இரண்டாவது குனூத்து நாசிலா. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், சுதந்திரமான பூமி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு சுதந்திரமான ஒரு நாடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் குனூத்து நாசிலா மட்டுமல்ல எல்லா நிலையிலும் துவா கேட்போம். குறிப்பாக குனூத்து நாசிலா மிக முக்கியமான இபாதத், மிக பாரமான விசேஷமான ஆயுதம். எனவே அந்த அடிப்படையில் குனூத்து நாசிலா அந்த மக்களுக்காக துவா கேட்போம். இமாம் ஓதுவார், சில நேரம் கருத்து தெரியாமல் இருக்கும், நாம் கணக்கெடுக்க மாட்டோம். கணக்கெடுக்காமல் இருக்காதீர்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த துவாவில விசேஷமாக குனூத்து 2 தான் கேட்பார்கள். ஒன்று என்ன? அந்த முஸ்லிம்களின் காப்பாற்றுவாயாக என்று கேட்பார்கள். அடுத்தது அநியாயக்காரன் அட்டூழியக்காரனுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பா என கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டது எப்படி என்று பாருங்கள். குறைஷி காபிர்கள் சிலர் முஸ்லிம்களில் சிலர் கைது செய்து சென்று விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் குனூத்து நாசிலாவை ஓதுகிறார்கள். பெயரை சொல்லி துவா கேட்டார்கள். குனூத்து நாசிலா ஓது ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டுகிறது. ரசூலுல்லாஹ் குனூத்து நாசிலா ஓதவில்லை. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஏன் ஓதவில்லை? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்னஹும் கத் கதிமு. சுப்ஹானல்லாஹ். அன்னஹும் கத் கதிமு. சிறையில் இருந்தவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை பெற்று ஊருக்கு வந்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியாதா? சுப்ஹானல்லாஹ். குனூத்து நாசிலா மிகப்பெரிய ஆயுதம். கண்ணக்கெடுக்காமல் இருக்க வேண்டாம். பலமான ஆயுதம் இன்ஷா அல்லாஹ். எங்களால் செய்ய முடியுமானது 2 தான். அதே அழகாக செய்வோமே, கவலையோடு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். குனூத்து நாசிலா 2வது. மூன்றாவது, இதை ஒரு பேச்சு பொருளாக மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இன்று மட்டும் எத்தனை பேர்? நேற்று ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை கொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை, ஒரு மனுஷியாதுக்கு எத்தனை? 24 மணிக்கு எத்தனை? ஒரு மாதத்துக்கு எத்தனை? 210 215 நாளைக்கு எத்தனை கணக்கு பாருங்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கட்டும். அல்லாஹ் தஆலா கூடிய சீக்கிரம் அந்த மக்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை கொடுத்துருவானாக. இது குனூத்து நாள். 3வது சொல்லப்பட்டது பேசு பொருளாக மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். 4வது கடைசியாக இஸ்ரேலுடைய உற்பத்தி பொருட்களை முடியுமான அளவுக்கு அவசரமாக அதை பகிஷ்கரிப்பு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் குதுபா பிரசங்கத்தின் 3 தலையங்கள். முதலாக சொல்லப்பட்ட செய்தி, ரமதானுடைய காலத்திலே அடைந்த பயிற்சியை இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரையில் பாதுகாப்போம். 2வது சொல்லப்பட்ட செய்தி, துவா என்ற ஒரு இபாதத்தாக கருதுவோம். 3வது சொல்லப்பட்ட செய்தி, இந்த பலஸ்தீன மக்களுக்காக நாம் செய்ய 4 பொறுப்புகள் நிறைவேற்றுவோம் என்பதுதான் குதுபா பிரசங்கத்தின் 3 தலையங்கங்களாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மத்தஸலத் ஐனும் பினதர் ஊஸீகும் இபாதல்லாஹ் வ இய்யாய வலம் பித்தக்வல்லாஹ் فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. أوصيكم ونفسي بتقوى الله. الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم
بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم